எந்த முதலாளியோட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது அண்ணே. ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது. தெரியுதா? ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏனங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். வித்த பிரச்சனை எப்படி போறது? என்னால தானே உங்களுக்கு எது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டியா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. சார், அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா? சார், நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் சார். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சா வெளியே? சார், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கைகூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போ சொல்றா. சார், பேசாதா? இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில குமாரியா சார், காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம். வண்டி போயிடுச்சு. திரும்பவும் வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கும். சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதிங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புரி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படி தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்து தெரியுமே. புலி வந்தா சமாளிப்பில்ல. சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா?
நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்பு திங்காதான். காலையில என் எலும்பை பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. அசோக் சார் பாத்தீங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்ததா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுங்க இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு கூப்பிட்ட? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்டல? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல என் ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்ன பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாட்டா. உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்ப வா. எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்குது. போயிட்டியாப்பா? எங்க இருந்து ஏங்க அங்க பாருங்க. அசோகே, ரங்கா என்ன சாகுது? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மளை பிடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல. அது நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப வருஷம் கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல, நான் இல்ல. யாரையா நீங்க? கோழி தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளு மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் அங்க காட்டு தலைவங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்களை தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்களை தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்களா? இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.